அனைவருக்கும் வணக்கம். சமக் தரிசனம் திரவிய சங்கரகம் என்ற நூலிலே இருந்து நாம் தத்துவ கருத்துக்களை பயிலுவதற்காக நம் முயற்சியினை ஈடுபட்டிருக்கிறோம். ஜீவன் என்கின்ற அந்த தத்துவம் அல்லது பதார்த்தம், அதனை குறித்து திரவிய சங்கரகம் என்ன கூறுகிறது? ஒரு 9 விதமான பண்புகள் உயிர்களுக்கு உண்டு என்று அது கூறியது. அதனுடைய விவரத்தையும் தனித்தனி காதைகள் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம். இடையிலே ஒரு சின்ன தடங்கள், அதன் பிறகு இப்போது அடுத்ததாக திரவிய சங்கரகத்தினுடைய 15வது காதை. அந்த 15வது காதை அஜீவன் என்ற தத்துவ வர்ணனை. அதாவது நம்ம பொருள்கள் எல்லாம், திரவியங்கள் எல்லாம் 2 பிரிவிலே அடங்கும். ஒன்று ஜீவன், மற்றொன்று அஜீவன். ஜீவன் குறித்து நாம் பார்த்தோம். இப்போது அஜீவன் என்கின்ற அந்த திரவியம் குறித்து, அந்த திரவியங்களை குறித்து, அந்த பிரிவை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த அஜீவன் என்கின்ற அந்த காதை, அது குறித்து விவரமான காதை. அஜீவோ புனேவோ புக்கல தம்மோ அதம்ம ஆயாசம் காலோ புக்கல முத்தோருவாதி குணோ அம்முத்தி சேசாது. இந்த 15வது காதையில் குறிப்பிடப்படுவது என்னவென்றால், அஜீவன் என்பது என்ன, அது குறித்து இங்கே விவரம் நமக்கு சித்தாந்த சக்கரவர்த்தி நேமிச்சந்திர அவர்கள் கூறுகிறார். அஜீவன் என்பது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நேவோ என்றால் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லது அறியலாம். அஜீவன் என்பதை எப்படி அறியலாம் என்று சொன்னால், அதிலே பிரிவுகள் இருக்கின்றன, அவற்றை நாம் அறிய வேண்டும். அந்த பிரிவுகள் என்னன்னா, புக்கல புற்களம், தம்மோ தம்மம், அதம்ம அதம்மம், ஆயாசம் ஆகாசம். அடுத்ததாக காலோ என்றால் காலம். அப்ப அஜீவன் என்பது என்னென்ன பிரிவுகளை கொண்டிருக்கிறது என்று சொன்னால், புற்களம், தம்மம், அதம்மம், ஆகாயம், காலம். இந்த பிரிவுகளை கொண்டதாக அஜீவன் என்ற அந்த தத்துவம், அந்த பதார்த்தம் விளங்குகிறது. அது மட்டுமல்ல, புன என்றால் மற்றும். மற்றும் என்ன? புக்கல முத்தோ ரூவாதி குணோ. புற்களம் என்பது மூர்த்தம் உள்ளது. முத்தோ என்றால் மூர்த்தம். மூர்த்தம் என்றால் உருவம். அது மூர்த்த பொருள், கண்ணுக்கு தெரிவது. அதுக்கு என்ன காரணம்? ரூவாதி குணம், ரூபம், உருவம் ஆகிய குணங்கள் அதற்கு இருக்கின்றன. அதனால் அது கண்ணுக்கு தெரிகிறது. அமுத்தி சேஷா. சேஷான தெரியும், பிற. பிறன்னா மற்றவை. அந்த புற்களம் தவிர மற்றவை என்ன? தம்மம், அதம்மம், ஆயாசம், அதாவது ஆகாசம், காலம். இந்த 4ம் சேஷம்னா மற்றது, மற்ற 4ம். அமுத்தி, மூர்த்தி என்றால் உருவம் உள்ளது, அமுத்தி என்றால் உருவம் அற்றது. இந்த ஒரே ஒரு 2 வரிகளிலே அதனுடைய முழு பண்புகளையும் அவர் கூறிவிடுகிறார். அஜீவோ புனேவோ புக்கல தம்மோ அதம்ம ஆயாசம் காலோ புக்கல முத்தோருவாதி குணோ அமுத்தி சேசாது என்று இந்த காதையிலே கூறியிருக்கிறார். அப்ப அதனுடைய விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். உயிர் அல்லவை என்று நாம் கூறுகிறோம். ஜீவன் என்பதை தமிழிலே கூறும்போது உயிர் அற்றவை என்று சொன்னால் அது ஒரு இருந்தது காணாமல் போச்சுன்ற மாதிரியான அர்த்தத்தை கொடுத்து விடும். அதனால் உயிர் என்ற அந்த விஷயத்திலே இல்லாதவை, உயிர் அல்லவை, அதான் அஜீவன். அந்த உயிர் அல்லவை என்பது
5 பொருள்கள், 5 திரவியங்கள்: புத்கலம், தன்மம், அதன்மம், ஆகாயம், காலம். இதைத்தான் நம்ம அந்த சூத்திரத்திலே, அந்த காதையிலே நாம் பார்த்தோம். இதில் புத்கலம் என்பது எப்படிப்பட்டது? அதற்கு ரூபம் முதலியவை இருக்கின்றன என்று நாம் பார்த்தோம். இந்த ரூபம் என்பது உருவம். இந்த இடத்துல அதனுடைய நிறமாக நம்ம பார்க்கலாம். அதற்கு நிறம் உண்டு, சுவை உண்டு, மனம் உண்டு, ஊறு என்றால் ஸ்பரிசம், அது உண்டு. இந்த 4 பண்புகளையும் புத்கலம் கொண்டிருக்கும். அப்பதான் அதுக்கு உருவமானது கிடைக்கும். அதற்கு ரூபம், ரசம், கந்தம், ஸ்பரிசம் என்று அதில் கூறுவார்கள். அந்த 4 பண்புகளையும் உடையது புத்கலம். அதுக்கு உருவம் உடையது. 5 புலன்களுக்கும் தோன்றக்கூடியது. கண்ணுக்கு தெரியும், அதே போல சத்தம் வந்தால் காதிலே கேட்கும். அதுக்கு சுவையும் இருக்கும், வண்ணம் இருக்கும், மனமும் இருக்கும். அதனால் அந்த புத்கலம் என்பது இந்த 4 பண்புகளை உடையது. அந்த 4 பண்புகள் இருப்பதால் அதற்கு உருவம் இருக்கிறது. அது ஐம்புலன்களுக்கு தோன்றக்கூடியதாக இருக்கிறது. அந்த வண்ணம் என்பது என்னன்னா, அடிப்படை வண்ணங்கள் 5: வெள்ளை, சிகப்பு, மஞ்சள், நீலம், கருப்பு. இவைதான் அடிப்படை வண்ணங்கள். எவ்வளவோ கலர் இதிலிருந்து உருவாகும். அந்த சிகப்பாக கூட வெள்ளையை சேர்த்தீங்கன்னா அது கொஞ்சம் லைட் கலராகி ரோஸ் கலர் என்று சொல்லக்கூடிய அந்த கலருக்கு வரும், பிங்க்கு வரும். அதே போல் மற்ற நிறங்களிலெல்லாம் ஒன்றோடு ஒன்று கலக்கும்போது வேறு நிறங்கள் பிறக்கின்றன. அடிப்படை நிறங்கள், இது அறிவியலும் கூறுகிறது. வெள்ளை, சிகப்பு, மஞ்சள், நீலம், கருப்பு என்று. சுவை அதே போல் 5 சுவை: உரைப்பு, கசப்பு, துவர்ப்பு, இனிப்பு, புளிப்பு. இந்த 5 தான் அடிப்படை சுவை. நமக்கு பொதுவாகவே நம்ம கேள்விப்படுறதெல்லாம் அறுசுவை என்று சொல்வார்கள். அறுசுவை உணவு என்று சொல்வார்கள். ஆனால் நமது ஆகமத்திலே சுவை என்பது 5ஆகத்தான் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது என்பதனை நாம் இங்கே தெரிஞ்சுக்கணும். அதே போல நாற்றம், அந்த வாசனை என்று கூறப்படுகின்ற அந்த நாற்றமானது 2 வகைப்படும். நறுமணம் ஒன்று, துர்நாற்றம் என்று சொல்லக்கூடிய சுகந்தம், துஷ்கந்தம் என்று சொல்வார்கள், துர்கந்தம் என்று சொல்வார்கள். அந்த 2ஆக இருக்கிறது. ஊறு, அதாவது தொடு உணர்வு, அது எப்படி இருக்கிறதுனா 4 ஜோடிகளாக 8 இருக்கு. கடினம், மிருது, அது ஒன்றுக்கு ஒன்று மாறுபட்டதாக இருக்கும். அது ஒரு ஜோடி. கடினமாக இருப்பது ஒரு பொருள் கடினமாக இருக்கும், இல்லை மிருதுவாக இருக்கும். அந்த பொருள் பலுவாக இருக்கும், இல்லை லேசாக இருக்கும். தட்பம் என்றால் வெப்பம், அது குளிர்ச்சி. தட்பமாக இருக்கும், வெப்பமாக இருக்கும். அதாவது குளிர்ச்சியாக இருக்கும் அல்லது வெப்பம் மிகுந்ததாக இருக்கும். தொடும்போது அது வழவழப்பாக இருக்கும், சுரசுரப்பாக இருக்கும். இவை எல்லாமே நாம் தொட்டு கண்டுபிடிக்கக்கூடியவை. அந்த ஊறு என்று சொல்லக்கூடிய தொடு உணர்வு உடையவை. இப்போ அந்த சூத்திரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற ரூபாதி, வண்ணம் முதலிய என்று அங்கே கூறுகிறார்கள். அந்த வண்ணம் முதலிய என்ன என்றால் வண்ணம், சுவை, நாற்றம், ஊறு, இவற்றை உடைய பொருள்கள் தான் புற்கள பொருள்கள். அந்த இவையெல்லாம் இருப்பதால் அந்த பொருள் உருவமுடையதாக காணப்படுகிறது. அடுத்ததாக கூறப்படுவது தன்மம், அதன்மம், காலம் ஆகிய பொருள்கள். தன்மம், அதன்மம் இவையெல்லாம் இந்த உலகம் முழுவதும் பரவி இருக்கின்றன. இவற்றுக்கு உருவம் இல்லை. அதாவது ஒரு தனித்தனி பொருளாக இருக்காது. தன்மம், அதன்மம் எல்லாம் ஒரு புகை மூட்டம் போல, அது கற்பனை செய்யலாம். அது ஒரு உதாரணத்துக்காக சொல்லப்படுவது. ஒரு இடத்தை ஃபுல்லாக அந்த புகையானது அழைத்து கொண்டு இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது இந்த தன்மத்தினுடைய தன்மையை உலகம் முழுவதும் இந்த தன்மம் இருக்கிறது, அதன்மம் இருக்கிறது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, எப்படி ஒரே டம்ளரில், கண்ணாடி டம்ளரில் தண்ணியும் எண்ணெயும் ஊற்றினோம்னா அந்த தண்ணியும் எண்ணெயும் தனித்தனியாகவே அதே டம்ளரில் இருக்கோ, அதே போல் இந்த தன்மம், அதன்மம் இரண்டுமே வேறு பொருள்கள். அவை அந்த ஒரே இடத்துல தான் இருக்கும், ஒன்றோடு ஒன்று கலந்திருக்கும், ஆனால் தனித்தனியாக இருக்கும், தனித்தனியாக காணப்படும். இது அதனில் புகாது, அது இதில் போகாது. தன்மம் என்பது அதன்மத்துக்குள்ள போகாது, அதன்மம் தன்மத்துக்குள்ள போகாது. ஆனால் உலகம் முழுவதும் இவை பரவி இருக்கின்றன. அந்த தன்மம், அதன்மம் அதெல்லாம் என்னன்றதுக்கான விளக்கம் அடுத்தடுத்த காதைகளில் வரும். நம்ம இப்பே சொன்னாலும் கூட அங்கே வரும்போது விவரமாக தெரிந்து கொள்ளலாம்.
இங்கே இதை சமஸ்கிருதத்தில் சொல்லும்போது தர்மம் அதர்மம் என்ற வார்த்தைகளை உபயோகப்படுத்துவாங்க. ஆனால் பிராகிருதத்தில் தன்மை அதன்மை என்றே வருகிறது. தமிழிலும் அதையே கொண்டு வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் தர்மம் அதர்மம் என்று சொன்னால் வேற அர்த்தத்துக்கு போயிடும். அதனால் நம்ம புரிந்து கொள்வதற்காகவே தமிழிலே அந்த பிராகிருதத்திலே என்ன சொல்லியிருக்கிறார்களோ அதே வார்த்தைகளை இங்கே பயன்படுத்துகிறார்கள், தன்மம் அதன்மம் என்று. அதற்கடுத்த காலம் என்கின்ற ஒரு திரவியம் அதுவும் இருக்கிறது. அந்த காலம் என்பது இந்த புகை மூட்டம் போல தன்மம் அதன்மம்லாம் ஒன்றா இருக்குது பாருங்க, அப்படியே உள்ள ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கிற மாதிரி. அப்படி இல்லை, அது தனித்தனி அணுவாக இருக்கும். அந்த அணு எந்த இடத்தை வச்சிருக்குதோ அதுக்கு பேர் பிரதேசம், ஒரு பிரதேசம். அப்போ ரொம்ப மிக நுண்ணியது, அதெல்லாம் நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. மிகச்சிறிய ஒரு அணுவானது எந்த இடத்தை அழைத்து கொண்டு இருக்கிறதோ அது ஒரு பிரதேசம். அந்த மாதிரி தனித்தனி அணுக்களாக இந்த காலம் இருக்கிறது. அது நகரக்கூடியது. எப்படி கடந்த காலம் நிகழ்காலமாகி எதிர்காலமாக மாறுவதற்கு காரணமாக இருப்பதே இதுதான். இந்த அணு கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்துக்கிட்டே இருக்கும். பின்னாடி வர்ற அணு அதை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். எப்படின்னா, நமக்கு வயசாகுது, அப்போ நம்முடைய மகனுக்கு வயசு பின்னாடி அதுக்கு அடுத்து வருது. பேரனுக்கு வயசு அப்போ ஆரம்பித்து அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வருது. முன்ன போகிற அணு திரும்ப வர்றதில்லை. அதுபோல காலம் என்பது ஒவ்வொரு அணுவாக முன்னோக்கி சென்று கொண்டே இருக்கும். அந்த காலம் அவ்வாறாக பயணம் செய்கிறது. ஆனால் அவை ஒவ்வொரு அணுக்களாகத்தான் இருக்கின்றன, மொத்தமாக இல்லை என்று நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த தன்மம் அதன்மம் காலம் ஆகிய மூன்றையும் இதில் சொன்ன பிறகு அடுத்ததாக ஆகாயம் என்று கூறப்பட்டிருக்கிறது. அந்த ஆகாயம் என்பது 6 திரவியங்கள் இருக்கு இல்லைங்களா? ஜீவனும் ஒரு திரவியம் தான். அதை பற்றி நம்ம ஏற்கனவே 9 பண்புகள் உள்ளதுன்னு பார்த்துட்டோம், 14 காதைகளில் பார்த்தோம். அந்த ஜீவன் அஜீவனில் காணப்படுகின்ற புற்களம், தன்மம், அதன்மம், காலம், இந்த ஆகாயம், இந்த 6 திரவியங்களில் மிக பெரியதாக இருக்கக்கூடியது ஆகாயம். இதுதான் இந்த உலகத்திலே எல்லா பொருள்களும் இருப்பதற்கு இடம் அளிக்கிறது. இதுக்கு எல்லையில்லா இடம் உண்டு. மற்ற 5 திரவியங்களும் ஜீவன், அஜீவன், தன்மம், அதன்மம், காலம் ஆகிய 5 திரவியங்களும் இருப்பதற்கு இடமளிக்கக்கூடியது தான் இந்த ஆகாயம். இந்த உலக ஆகாயத்துக்கு வெளியே திரவியங்கள் ஏதும் இல்லை. அது என்ன உலக ஆகாயம்? இப்போ அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதுதான் உலகத்தினுடைய அமைப்பு என்று நாம் பார்த்தோம். ஒரு படம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லைங்களா? 3 வலயங்கள், தனுவாதம், கணவாதம், கணோததிவாதம் என்று 3 விதமான வலயங்கள் சூழ்ந்து உள்ளே இருப்பது தான் உலகம். மேலே இருக்கிறது தேவ உலகம், நடுவிலே இடையிலே இருப்பது நாம் ஆழ்கின்ற மத்திய உலகம், கீழே இருப்பது நரக உலகம். இப்போ இது ஃபுல்லாக இருக்க இந்த இடத்துக்குத்தான் நாம் வாழ்கின்ற இந்த உலகம் என்று பெயர். அதை சமஸ்கிருதத்தில் லோகம் என்று சொல்வார்கள். லோகம். அதுக்கு வெளியே இருப்பது அலோகம். அந்த எல்லைக்கு வெளியேயும் உண்டு. அதோடு அது முடிஞ்சு போதா, பொட்டி மாதிரி அடங்கிடுதான்னா இல்லை. அதுக்கப்புறம் அண்டவெளி பரப்பு இருக்கிறது. அதற்கு பிறகும் திறந்த வெளியாக அண்டவெளியாக இருக்கிறது. அந்த பகுதியை அலோகம் என்று சொல்கிறோம். இது லோகம், அது அலோகம். இந்த லோகம் என்கின்ற இந்த அடைப்புக்குள்ளாரதான் இந்த திரவியங்கள் உள்ளன. அதற்கு வெளியே திரவியங்கள் ஏதும் இல்லை. ஆனால் அந்த வெளியே இருக்கின்றதில் கூட ஆகாயம் உண்டு. அலோக ஆகாயம் என்று அதை சொல்வார்கள். இது உலக ஆகாயம். இந்த உலக ஆகாயத்துக்கு உள்ளேதான் அது அந்த இருக்கிற அத்தனை பரப்புக்கும் பேரு ஆகாயம். அங்குதான் எல்லா திரவியங்களும் இருக்கின்றன. இதை பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு முழுவதிலும் தன்மம் பரவி இருக்கும், அதன்மம் பரவி இருக்கும். அதன் பிறகு புற்களமும் இந்த உலகம் முழுவதும் இருக்கிறது. காலம் என்பது ஒரு அணுவாக காணப்படுகிறது. உலகத்திலே அது இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்கிறோம். இப்போ அந்த 6 விதமான திரவியங்களில் ஜீவன் புற்று முதல்ல பார்த்துட்டோம். இப்போ பார்க்கின்ற அந்த 5 திரவியங்களும் அஜீவன் என்று கூறப்படுவது. அந்த அஜீவனில்தான் அதனுடைய பிரிவுகளாகத்தான் புற்களம் என்பது தெரியும் உங்களுக்கு. நம்ம பார்க்கிற உருவ பொருள்கள் எல்லாமே புற்களம் தான், உயிர் இல்லாத. இப்போ மேசை, நாற்காலி, கட்டில்,
நம்ம பேனா, பென்சில், இந்த கம்ப்யூட்டர், இது எல்லாமே புற்களம், உயிர் இல்லாத கண்ணுக்கு தெரிகின்ற பொருள்கள். அதனால் இவையெல்லாம் புற்களம் என்று அழைக்கப்படுபவை. அவை தவிர தன்மம், அதன்மம், காலம் என்கின்ற பொருள்கள் இருக்கின்றன. இவை அனைத்தும் ஆகாயம் என்கின்ற அந்த அஜீவ திரவியத்திலே தங்கி இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இது குறுக்கு வெட்டு தோற்றம். இது போன்ற கன அளவாகத்தான் உலகமானது இருக்கிறது. அதை நாம் புரிஞ்சுக்கணும். அது வெளியே இருக்கக்கூடியது, அந்த அமைப்புக்கு வெளியே இருக்கக்கூடியது அலோகம், அந்த அமைப்புக்கு உள்ளே இருக்கக்கூடியது லோகம் என்று சொல்லப்படுகின்ற உலகம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த திரவியங்களை இப்போ நான் சொன்னது தான் இதுலேயும் நம்ம காண்கிறோம். திரவியங்கள் 6, அது 2 பிரிவு. ஒன்று உயிர், அதாவது ஜீவன், மற்றவை உயிர் அல்லவை என்கின்ற பிரிவிலே புத்கலம், தன்மம், அதன்மம், ஆகாயம், காலம் இவையெல்லாம் அந்த உயிர் அல்லவை என்கின்ற அஜீவ பதார்த்தத்திலே, அஜீவ தத்துவத்திலே வரக்கூடியவை. இப்போ இதில் இந்த திரவியங்களை குறித்து ஒரு ஒப்பு பட்டியல் அதை பார்த்தோம்னா நமக்கு புரிஞ்சிடும். இப்போ இதில் திரவியம், உயிர், புத்கலம், தன்மம், அதன்மம், ஆகாயம், காலம் எல்லாமே. உயிர் என்பது ஜீவ பதார்த்தம், அதுக்கு கீழே வர்றதெல்லாம் அஜீவ பதார்த்தம். இப்போ இதுக்கு பண்புகள் என்னன்னு சொன்னால் அறிவு, உணர்வு, பிரதேசம், உருவம்னு 3 விதமான பண்புகளை நம்ம சுட்டி காட்டுறோம். இதில் உயிருக்கு மட்டுமே அந்த அறிவு உணர்வு உண்டு. அதாவது பார்ப்பதும் அறிவதும் அதனுடைய பண்பாக நம்ம ஏற்கனவே ஜீவனில் பார்த்துட்டோம். அதனால் அதுக்கு அறிவு உணர்வு உள்ள ஒரே திரவியம் எதுனா உயிர் தான். மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை. புற்களத்துக்கு இல்லை, தன்மத்துக்கு இல்லை, அதன்மத்துக்கு இல்லை, ஆகாயத்துக்கு இல்லை, காலத்துக்கும் இல்லை. அறிவு உணர்வு கிடையாது அதற்கு. அதனால தான் அது அஜீவன் சொல்கிறோம். அதே போல் பிரதேசம் என்று சொன்னால் முழுவதுமாக, உலகம் முழுவதுமாக பரவி இருக்கக்கூடியது. உயிர் உலகம் முழுவதும் பரவி இருக்கும், எல்லா இடத்திலும் இருக்கும். அது ஒரு உயிரே கூட நம்ம சமுத்காதத்தின் போது உலகம் முழுவதும் பரவுவதை நம்ம பார்த்துருக்கோம். அது எண்ணிறந்த உயிர்கள் இருக்கின்றன, அவை எல்லாம் உலகம் முழுவதும் பரவி இருக்கின்றன. புத்கலம் உலகம் முழுவதும் இருக்கிறது. தன்மம், அதன்மம், ஆகாயம் இவை எல்லாமே உலகம் முழுவதும் இருக்கின்றன. ஆனால் காலம் என்கின்ற அந்த ஒரு பொருள் மட்டும் ஒரே ஒரு பிரதேசத்தை தான் வைத்திருக்கும். அதனாலதான் அது பிரதேசம் அற்றதுன்னு நம்ம போட்டிருக்கோம். ஆனால் அது ஒரு பிரதேசத்தை மட்டும் வச்சிருக்கிறதால அந்த மாதிரி போட்டிருக்கோம். அதே போல உருவம் பற்றி பார்த்தீங்கன்னா உயிருக்கு உருவம் இல்லை, அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பொற்களத்துக்கு உருவம் இருக்கிறது, கண்ணால் பார்க்க முடியும், அதனால் அதுக்கு உருவம் இருக்கிறது. அதே அஜீவன்ல தன்மம், அதன்மம், ஆகாயம், காலம் இவற்றுக்கெல்லாம் உருவம் இல்லை. இந்த ஒப்புநோக்கு பட்டியலை பார்த்தோம்னா அந்த 6 திரவியத்துக்கு இருக்கக்கூடிய பண்புகள் அனைத்தையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதனால் இந்த ஒப்புமை பட்டியலை நம்ம பார்க்கிறோம். அதனால் இந்த காதையின்படி நமக்கு அஜீவன் என்கின்ற அந்த பொருள், அந்த பொருளோட தன்மை என்ன? அஜீவோ புன நேவோ, அஜீவன் என்பதை அறிந்து கொள்வோம். எவ்வாறு? புக்கல தம்மோ அதம்ம ஆயாசம் காலோ. புற்களம், தம்மம், அதம்மம், ஆகாயம், காலம் இவற்றிலே புன என்றால் மற்றும், இவற்றிலே என்ன? புக்கல முத்தோ ரூபாதி குணோ, ரூபம், உருவம், நிறம் போன்ற குணங்கள் உள்ளதால் புற்களம் மூர்த்தம், மூர்த்தம் என்றால் உருவம் உடையது, கண்ணுக்கு தெரியக்கூடியது. அமுத்தி சேசாது, மற்றவை சேஷ மற்றவை மீதி இருக்கக்கூடிய அந்த அஜீவ பொருள்கள் தன்மம், அதன்மம், ஆகாயம், காலம், அந்த அஜீவ பொருள்கள் அமுத்தி, அதாவது மூர்த்தம் அற்றது, மூர்த்தி இல்லாது அமூர்த்தி என்று சொல்லக்கூடியது என்பதை இந்த காதையிலே நமக்கு நம்முடைய திரவிய சங்கரக ஆசிரியர் தெளிவுபடுத்துகிறார் என்பதை கூறி இந்த காதையினை முடிக்கலாம். இனி அடுத்த காதையினை வருகின்ற இதில் பார்க்கலாம். இப்போ இதே போல் வழக்கம் போல் இதனை நம்முடைய வாட்ஸ்அப் குழுக்களிலே ஒளிப்பதிவினை பதிகிறேன். அதே போல் யூடியூப்லையும் அதனுடைய லிங்கையும் அதில் பதிகிறேன். யூடியூப்பில் நீங்கள் அதை பார்த்து ஆதரவு தெரிவிக்குமாறு நான் பணியோடு வேண்டிக் கொள்கிறேன். இப்போ அதன்படி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அந்த மெம்பராக இருக்கக்கூடியவர்கள் அதை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா அதனுடைய
எண்ணிக்கைக்கு ஏற்ப நாம் பதிவுகளை அனைவரும் பார்த்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதனால் நல்லறம் என்று இருக்கின்ற அந்த யூடியூப் சேனலுக்கு தாங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஜெய் ஜினேந்திரா. வணக்கம்.